அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அமரபூபதி அப்படின்றவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அவரோட மைத்துனர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாபாவோட வசனங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்சது இருக்கும். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவ்வுலகை விட்டு நான் சென்ற பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஒன்று வரும். அது அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சொல்ல போகிற கதை பார்த்திங்கன்னா அவரோட மைத்துனர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட மைத்துனர் பார்த்திங்கன்னா திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் அப்பா சென்னையில் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி பிரபலமானாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் நடிகை ஒருத்தவங்க இருக்காங்க பிரபலமானவங்க. அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து அதை கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பேட்டிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து இந்த ஜோதிடர் தான் எனக்கு இதெல்லாம் சொன்னார் இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அவர் அந்த டைமில் ரொம்ப பிரபலமாக இருந்தார். பார்க்கறதுக்கு அந்த ஜோதிடர் ஒரு மந்திரவாதி மாதிரி இருப்பாராம். அதே மாதிரி அவர் மை போட்டு பார்க்கறதுலலாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுவார், துல்லியமாக கணிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமான ஆள் அந்த ஜோதிடர். பத்திரிக்கையில் டிவிலெலாம் அந்த ஜோதிடரை ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க. அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடுவார், அவர்கிட்ட போனால் நம்ம பிரச்சனை சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம். அதுவும் இல்லாமல் இந்த நடிகையோட பேட்டி வேறு. அதனால் இவரோட மைத்துனர் அவர்கிட்ட இவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றத பற்றிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. கூட இவரையும் வர சொல்லி அந்த மைத்துனர் கூப்பிடுறாரு. ஆனால் அந்த ஜோதிடர் இவருக்கு அதிகமான பழக்கமோ பரிச்சயமோ இல்லாததால் இவரோட காவல்துறையில் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர் பேர் திரு லோகநாதன். அவர் அந்த ஜோதிடருக்கு ரொம்பவே நெருக்கமானவருன்றதால விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி என்னோட மைத்துனருக்கு குழந்தை இல்லை, அவர் அவங்க அந்த ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, நீ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த லோகநாதன்றவரும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவரோட மைத்துனர், இவர், அதுக்கப்புறம் அந்த லோகநாதன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஜோதிடரை பார்க்கலான்னு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமரபூபதின்றவர் அவங்க 2 பேர் மட்டும் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடரை பத்திரிக்கையிலலாம் இவ்வளோ புகழ்ந்து போட்டிருக்காங்களே, அதுவும் இல்லாமல் நடிகையோட குடும்ப நெருக்கம், குடும்பத்துக்கே பார்க்குறவர். அதே மாதிரி நினச்ச நேரத்துலலாம் அவரை போய் நம்ம பார்க்குற இடத்துல அவர் இல்லை, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார், அதனால் நம்மளும் போய் தான் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அமரபூபதின்றவரும் இவங்க கூட போகிறாரு. வரேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. இப்போ இவரோட நண்பர் அந்த லோகநாதன் அப்படின்றவர் காவல்துறை அதிகாரி அப்படின்றதால இவங்க அந்த அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காமல் உடனே அவரை பார்க்குற மாதிரி இவங்களுக்கு அமையுது. போயிட்டு அந்த ஜோதிடரை பார்க்குறாங்க. அந்த ஜோதிடர் பார்த்திங்கன்னா டிவி, நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையுமே அவரை பற்றி விளம்பரப்படுத்திக்கிட்டதால் பெரிய நடிகர் படையே எல்லாருமே அவர்கிட்ட போகிறது. அதுக்கப்புறம் அவரோட அந்த ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக நிறைய நடிகருங்க கூட, நடிகைங்க கூட, அரசியல்வாதிங்க கூட இருக்க படம்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக மாட்டியிருக்கு. அது எல்லாத்தையும் இவர் அமைதியாக பார்க்குறாரு. அதாவது உண்மையான ஞானம் இருக்கவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி ஒரு ஞானி, அதாவது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்காரு அப்படின்றது இவருக்கு பார்த்த உடனே, அந்த படத்தெல்லாம் பார்த்த உடனே புரியுது. அவருக்கு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும், பலன் சொல்லணும் அப்படின்றத விட பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுல தான் அந்த ஜோதிடருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட பார்க்கறதுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு அதிகமான அமௌண்ட்டை தான் அந்த ஜோதிடர் வாங்குறாரு. இப்போ இவங்க கூட்டிகிட்டு போன அந்த போலீஸ் அதிகாரி லோகநாதன்றவர் கொஞ்சம் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கவர். அதனால இவங்க கிட்ட ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மைத்துனரோட ஜாதகத்தை வாங்கிட்டு எல்லா தசா புத்தி, அந்த புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, குருவோட இதுவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பலனையும் பிரித்து பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரம் பார்க்குறாரு. அந்த ஜோதிடர் பார்த்துட்டு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் மை வச்சு பார்த்தேன்னாக்கா இதுக்கான முழு பலனையும் சொல்லிடுவேன்னு சொல்லி மையெல்லாம் வச்சு அந்த வெத்தலையிலலாம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அமைதியாக உட்காந்துக்கிட்டு அவர் என்னென்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துன்னு அமைதியாக உட்காந்துருக்காரு. அந்த ஜோதிடர் மையெல்லாம் வச்சு அந்த வெத்தலையிலலாம் பார்த்துட்டு இப்போ பலனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு கடுமையான ராகு தோஷம் இருக்குது, அதனால தான் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்காரு. இந்த ஜாதகருக்கு இப்போதைக்கு உடனே குழந்தை பாக்கியம்லாம் கிடையாது, இன்னும் 2.5 வருஷம் ஆகும்
அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு தோஷ பரிகாரம் வந்து செய்யணும். அதுக்கு வந்து நிறைய செலவாகும். அதை பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த பூஜை வந்து ஒரு 40 நாள் வந்து செய்யணும். அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணணும். அந்த பரிகார பூஜை வந்து நான் எல்லாருக்குள்ளாம் பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. நீங்களே பார்க்குறீங்கல்ல, என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது. உங்களுக்காக வேணும்னா நான் செய்கிறேன், நீங்கள் யார்கிட்டயும் இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப சோகத்தோடு அங்கேருந்து எழுந்துக்கிறாங்க. முக்கியமாக இவரோட மைத்துனர் முகம் வந்து ரொம்பவே வாடி போயிடுது. உள்ளுக்குள்ளே வந்து அவருக்கு ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்றது வந்து அவரோட முகத்திலேயே வந்து நல்லா தெரியுது. மைத்துனரோட ஜாதகத்தை வந்து நல்லா துல்லியமாக ஆராய்ஞ்சு கணக்கிட்டு மையெல்லாம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தோஷம் அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நேரம் பார்த்தாரு இல்லையா, அதனால் ஏதாவது நல்லது சொல்வார் அப்படின்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ இருந்த ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே மாறி மாறி அப்போ இருந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சர்பதோஷம், அது ஒண்டி தான் வந்து எல்லாருமே மாறி மாறி சொல்லி அதை வந்து வச்சு பயமுறுத்தி பணம் சம்பாதிக்கிறத தான் அப்போ இருந்தவங்கலாம் பண்ணியிருக்காங்க. அதையே தான் இந்த ஜோதிடரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்ததும் அவருடைய அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா லோகநாதன், அவரும் வந்து இவங்ககிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட சித்தப்பாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து சித்தியும் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க சித்தி பொண்ணும் அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருக்காங்க. வந்த உடனே இவர் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க, கவலையாயிடுறாங்க. அதேமாதிரி ரொம்ப வெறுப்பு வருது. ஏன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து இவர் இப்படி சொல்லிட்டார் இல்லையா, அப்போ வந்து கஷ்டமாக இருக்குது இவருக்கு. இதெல்லாம் வந்து இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க ஏன் வந்து இவ்வளோ என்கிட்ட வராமல் அந்த யாரோ ஒரு பெரிய பிரபலமான ஜோதிடர்னு ஒருத்தவர்கிட்ட போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவும் சொல்ல முடியல. அந்த டைமில் பாபாவை பற்றிலாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பாபா இருக்காரே, இப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நம்ம நல்லது செஞ்சாகணும், இவங்களுக்கு இந்த கவலை வந்து இவங்களுக்கு தேவைதானா அவசியம் தானா அப்படின்லாம் அவருக்கு தோணுது. நம்ம கூட தான் பாபா இருக்காரே, அவரோட காலை பிடிச்சா ராகு தோஷமாவது சர்பதோஷமாவது எல்லாமே சரியாயிடும். அதனால நம்ம வந்து பாபா கிட்ட இவங்களுக்காக ஒரு நல்வாக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து எப்பயும் போல் பாபாவுக்கு பூவெல்லாம் போட்டு ஊதுபத்திலாம் காமிச்சு பூஜை பண்ணி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஜோதிடர் சொன்னது எல்லாமே சொன்ன உடனே இப்போ பாபா கிட்டேருந்து பதில் வருது. கவலை வேண்டாம், தோஷம் இருக்கிறது வந்து உண்மைதான், ஆனால் வந்து அதுக்கு நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ராமேஸ்வரம் போய் அங்கே தீர்த்த நீராடிட்டு வர சொல்லு, அங்கே இருக்க சாமியை தரிசனம் பண்ணி மனசுருகி அவர்கிட்ட வந்து அவங்களோட கோரிக்கையை வைக்க சொல்லு, கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. பாபா சொன்னதை கேட்டு இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. அதை போய் அவரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. அவங்க மைத்துனர், அவங்க சித்தப்பா பொண்ணு சின்ன எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே அவங்களும் வந்து உடனே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கே ராமேஸ்வரத்தில் நீராடிட்டு வராங்க. மனசார வேண்டிட்டும் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா சொன்ன மாதிரியே ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுது. இப்போ அவங்க வந்து இவரை விட மிக தீவிரமான சாய்பாபா பக்தர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப பிரபலமான ஜோதிடர் இன்னும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க. ஆனால் எல்லாருமே ஒரு மாதிரி பயம்புறுத்துற மாதிரி இருக்கும்போது பாபா வந்து ராமேஸ்வரம் போய் அங்கே தீர்த்த நீராடிட்டு வர சொல்லு, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொன்ன விஷயத்தை இவங்க பண்ண உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிடுது. இவரோட மைத்துனர், குழந்தை பாக்கியம் இல்லாத மைத்துனருக்கு எப்படி பாபா வந்து அதிசயங்களை நிகழ்த்தினாருன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இவரோட நண்பர் வாழ்க்கையில் நடந்த பாபா நிகழ்த்தின ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.